ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை அவரை கலாய்க்கிறதுக்கு காலில் விழுந்தாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். 4 முனை போட்டி நாடு ஆளப் போவது யார்? டைட்டில் சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4 மாதம் தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பாக இருக்க போது. எதுலன்னா எலெக்ஷன் வரப்போகுதுல, அதனால தான் இனிமேல் சில சேட்டைகள்லாம் நடக்கும். சில சேட்டைகள்னா எதை நான் மீன் பண்ணுறேன்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடக்கும். அதுதாங்க இந்த பரப்புரைகள் நிறுத்துவாங்கல்ல, இதில் தான் செம ஃபன்லாம் நடக்கும். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த முட்டையை தூக்கி காட்டுறது, இது என்னது? செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊருக்கு தூக்கிட்டு போகிறது, அப்புறம் நிறையா காமெடியில் இந்த எலெக்ஷனில் நடக்கும். அதை நம்ம எடுத்து ஃபன் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் இருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு எதுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இந்த தடவை அந்த ஆட் எப்படி வரப்போகுதுன்னு தான் நான் பார்க்கணும். போன தடவை எலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஏதாவது சொன்னேன்னா அது ஏதாச்சும் பிரச்சனையாகுமான்னு தெரியல. நம்ம சேனல் அவ்வளோ பெருசில் இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதனால் நம்ம சொல்லலாம், என்ன பண்ண வராங்க பார்க்கலாம், சொல்லி தான் பார்ப்போமே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அப்போதான் அந்த ஆடு செமையாக இருக்கும். பல துறைகளில் தமிழகம் முதன்மை என்பது பெருமிதம் நாடு புகழ்ந்திட நெஞ்சம் மகிழ்ந்திட வெற்றி நடைபோ. அந்த டைமில் ஒரு 10வது பிடிச்சிருப்பேன். இப்போ தான் எனக்கு ஆல் பாஸ் போட்டாங்க. 10வது முடிச்சு 11 போயிட்டு நினைக்கிறேன். 10th ஆல் பாஸு ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். எங்கள் ஸ்கூல்லலாம் நாங்கள் எங்களுக்கு ஆல் பாஸ் போட்டோனையும் 10ஆம் வகுப்புக்கான தேர்வுகளும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. சரிடா ரைட்டு, இந்த தடவை நம்ம ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ஓட்டே இல்லை. ஆனாலும் சும்மா ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடந்தோம். அவர் தான் எடப்பாடி தான் நம்மளை மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கெடாலா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபன் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் தான் ஒரு செம ஆடெல்லாம் வரும். அதில் டிஎம்கேலேருந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு, உதய சூரியன் உதய சூரியன். நாய் சங்கடப்படுதல, நீ கொடுத்தா சங்கடப்படுவேன், அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? ஆடு பார்க்கவே சூப்பராக இருக்கும். என்னதான் அது ஒரு கட்சிக்கான ஒரு ஆடாக இருந்தாலும் அது டிவியில் வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓடி வருகிறார் உதய சூரியன். சரி, இதை பற்றி பேசணுன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ சும்மா நம்மளை ஆட்சி பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே, அவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுல தப்பு இல்லை. நீ ஏறி யார கபில, அது நம்ம காலம் பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குதா. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஊழல் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க சிஎம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வர்றதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. கெஞ்சி கெதறி கூத்தாடி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காணத்தை வாங்கிக்கண்டா. சில பேர் சொல்லலாம், நம்ம இப்போ இருக்க ஸ்டாலின் சாரியே அவரோட அப்பா இருந்தார், அதனால தான் அவர் வந்துட்டாருன்னு. அந்த மாதிரி நம்ம சும்மா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த சிஎம் போஸ்டிங்க்கு இப்போ வர்றதுக்கு? இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவரும் என்ன பண்ணார்? அவரை கலாய்க்கிறதுக்கு காலில் விழுந்தாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மீட்டிங் போட்டு காசு கொடுத்து தான் வந்தார், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி பேசல. அவருக்கு அந்த போஸ்டிங்க்கு வர்றதுக்கு அவருக்கு பின்னாடி அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் என்ன இருந்துச்சு, அதை பற்றி தான் பேச போகிறோம். சும்மா யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நம்மளோட நோக்கமும் இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நேர்மையாக பார்ப்போம் அவங்க என்னதான் பண்ணி வந்திருக்காங்க இந்த இடத்துக்குன்னு. சரி, அவங்களோட அரசியல் பயணத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் எரியர் இது வரைக்கும் இல்லை, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால நான் எந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. தீப்பந்தம் எடுத்து திண்டாமை கொளுத்து, இதுதானே கருத்து. அடி உதையும் கலந்து வச்சா போகிரி பொங்கல். தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கு டிவிக்கு பிடிக்காதுன்னு ஏதாச்சும். அப்படிலாம் இல்லை, டிவிக்கு எல்லா கட்சியுமே நமக்கு சம்மந்தம். எந்த கட்சிக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி பேச போகிறதில்ல.
பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. குறிப்பாக இங்கே வந்து யாரும் ஊபி, அப்புறம் என்ன ஏடிஎம்கேவில் என்ன சொல்லுவாங்க, பிஜேபிக்கு கீழே இருக்காங்களே, சரி, சங்கி, அப்புறம் அணில், ஆமை, இதெல்லாம் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். வேணாம், நம்ம யாருக்கும் தும்படிக்க போகிறதில்ல. நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். சரி, வாங்க நம்ம எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம், ஒவ்வொருத்தராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஆளும் கட்சியா இல்லை எதிர்கட்சியா? ஆளுங்கட்சியிலேருந்தே போயிடலாம். திராவிட முன்னேற்ற கழகம். இவர்களோட முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ இருக்க ஸ்டாலின் அவர்கள் தான். சீஃப் மினிஸ்டர் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான். அவர்களோட பொலிட்டிக்கல் கரியர்னால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்களோட அப்பா பெரிய பொலிட்டிக்கலில் பெரிய லெஜண்ட், அதை பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம். இவருக்கு என்ன அரசியல் பயணம் இருக்கோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இவருக்கும் அரசியல் பயணங்கிறது இருக்குது. இல்லைன்னா மக்கள் வந்து ஏற்றிருக்க மாட்டாங்க அவரை சிஎம்மா. முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஃபஸ்ட்டு வந்து இவரோட ஏஜ் வந்து 72 வயசு ஆகுது. பார்க்க அப்படி இருக்க மாட்டார். சும்மா ஜிம்லாம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. அங்கங்கே சைக்கிள்லாம் ஓட்டுவார், நடப்பயணம் போவார், எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் எங்காக தான் இருப்பார். முதல்வர் மு க ஸ்டாலினுடன் இணைந்து சைக்கிள் ஓட்ட ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்துள்ளார். சிகாகோவில் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை மு க ஸ்டாலின். யாரும் நான் கலாய்க்கிறேன்னு நினைக்கிறீங்க. உண்மையாலுமே கொஞ்சம் மனசன் கொஞ்சம் 72 வயசு மாதிரிலாம் இருக்க மாட்டார். பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார். சின்ன பையனா ரொம்ப சின்ன பையன் இல்லை, ஒரு 60, ஒரு 55 அந்த ஏஜ் பிட்வீனில் இருக்கிற மாதிரி பார்க்க தோணும். எனக்கு பார்க்க அப்படி தான் இருந்துச்சுப்பா. சத்தியமா சொல்லு. சரி, இவர் எப்போ வந்து இவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா, இவரை பற்றி படிக்கும்போது 14 வயசுலேயே வந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மையெல்லாம் தெரில. அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் ஒன்றா சேர்த்திக்கிட்டு அப்பயே வந்து அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து டிஎம்கே யூத் விங், அதான் இளைஞர் அணி, அதோட முதல் தலைவரும் நம்மளோட மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அப்படின்னா அந்த 14 வயசு நான் எடுக்கல. அதுக்கப்புறம் 20 வயசு இருக்கும்போது நம்ம இந்தியாவோட கொஞ்சம் வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரசியல் வரலாறு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எமர்ஜென்சின்னு என்னென்னு. 1976 அந்த டைமில் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள். அவங்க ஆட்சி காலத்தில் வந்து அவங்களோட ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்தனால அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. அப்போ அந்த டைமில் வந்து அந்த எமர்ஜென்சிக்கு எதிர்த்து போராடி சிறை சென்றில் நம்ம எம்கே ஸ்டாலின் ஒருத்தர் தான். அந்த எமர்ஜென்சி எதுக்காகனா, அந்த எமர்ஜென்சி டைமில் யாராலையுமே பேச்சு சுதந்திரமே இருக்காது. ஒரு சர்வாதிகாரம் பெற்ற ஒரு நாடாக இந்தியா மாறிச்சு. அந்த ஜெயிலுக்கு போனதில் வந்து நிறையா விமர்சனங்கள் இருக்குது. அவர் வந்து ஜெயிலில் வந்து சொகுசாக இருந்தார். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து முதலமைச்சர், அதனால் வந்து முதலமைச்சரோட பையனை வந்து ஜெயிலுக்குள்ளே பத்திரமா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவரோட அரசியல் தொடங்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த ஜெயிலுக்கு போன ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் கட்சியோட பயணம் பண்ணுறாரு. 1996 வந்து சென்னையோட 45வது மேயராக வந்து பொறுப்பேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனதும் எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான். இது வரைக்கும் 7 or 8 டைம்ஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இவரோட முக்கியமான ஒரு பட்டம்னா 2009 அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க, டாக்டர் எம்கே ஸ்டாலின். இதுக்கப்புறம் அவர் அரசியல் பயணத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம்னா அவர் வந்து டிஎம்கேவோட தலைவராக மாறினார். அவர் அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து டிஎம்கேவோட தலைவராக வந்து பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எம்கே ஸ்டாலின் பொறுப்பேற்றார் 2018ஆம் ஆண்டு. எனக்கு டிஎம்கேல ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களோட பேச்சு திறன் தான். என்னமா பேசுவாங்க, அப்பா கேட்டுகிட்டே இருக்கலாம். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவர் பேசும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவருக்குலாம் பாட்டிலே வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம்னா அந்த மாதிரி சொல்லி பேசியே வந்து ஆட்சியை பிடிச்சிங்கன்னா நம்ம டிஎம்கே தான். இதில் வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமை இருந்தது யாரு, அது நம்ம தலைவர் பாரு. இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அந்த உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, அந்த எனக்கு பாட தெரியாது,
அதெல்லாம் மரணமாக இருக்கும், ஃபயர் விடலாம். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியோடு புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே. தமிழில் வந்து கரைச்சி குடிச்சவர். அவர் பேசுகிற ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்களே, ஒரு நாள் டைம் இருந்துச்சுன்னா கேளுங்க. அவர் கருணாநிதியோட ஸ்பீச்செல்லாம் எடுத்து கேளுங்க, அப்படி இருக்கும். கேட்டுகிட்டே இருக்கலாம். அது நான் உண்மையாக பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அது கேட்குறவனே குழப்புற மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாப்புல, அதுதான் கருணாநிதி. சரி அடுத்து எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சார். எடப்பாடிங்கிறது ஊர் பேர், அதை தூக்கி விட்டுருங்க. பழனிசாமி அவர்கள், அவரோட வயசு வந்து 71 வயசு. இவரும் ஸ்டாலினும் ஒரே பேட்ச் தான் போலையே. அவரும் ஸ்டாலின் சார் அவர்களும் இவரும் ஒரே பேட்ச் தான் போலையே. எல்லாம் 72 71. சரி, அதெல்லாம் விடுவோம். ஃபஸ்ட்டு இவரோட பொலிட்டிக்கல் கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1974 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து சாதாரண ஒரு தொண்டனாக வந்து கட்சியில் வந்து சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் எல்லாருமே சொல்கிறது தான், அவரே சொல்லுவார், விவசாயியின் மகன். அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். எடப்பாடியிலேருந்து வந்த ஒருத்தர் தான். இவரோட எம்எல்ஏ ஃபஸ்ட்டு எப்போ எம்எல்ஏ ஆகிறாருன்னா 1989 வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. 1989 1996 வரைக்கும் எம்எல்ஏவே இருக்கார். அதுக்கப்புறம் எம்பியாக மாறுறாரு. திருச்செங்கோடு தொகுதியில் வந்து எம்பியாக நின்று ஜெயிச்சு லோக்சபாவுக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சிக்கு வரும்போது அமைச்சரவையில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. எந்த துறைக்குன்னா த மினிஸ்டர் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் மைனர் பார்ட்டிஸ். திரும்பவும் 2வது முறை வந்து 2016 அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மாக வரும்போது அந்த கேபினெட்லேயும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமைச்சராக வந்து பொறுப்பேற்றார். எந்த துறைக்குன்னா த மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மாக இருக்கும் போது இறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம்மாக அப்பாயின்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து முதல்வர் பதவி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைச்சாங்க. இது வந்து வரலாறு தெரிந்த எல்லாருக்கும் தெரியும். தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய அரசியல் பயணம் இருக்குது. எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில், அனுபவம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு 50 வருஷம், அரை நூற்றாண்டு அனுபவம் வச்சுருக்காங்க. அரை நூற்றாண்டு அனுபவம் அரசியலில். நம்ம வயசே 20 ஆகுது, இது அவங்களுக்கு 50 வருஷம் அரசியலில் மட்டும் அனுபவம் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்ததாக என்டிகே தலைவர் சீமான் அவர்கள். அவர்களோட அரசியல் பயணம்ங்கிறது முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பயணப்பட்ட ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் திராவிடத்தையே எதிர்த்து மனநிலையை மாற்றிக்கொண்டு இப்போ வந்து திராவிடத்தையே எதிர்த்து சண்டை போட்டுருக்காரு. இவரோட அரசியல் பயணங்கிறது 2009க்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அரசியல் இறங்குறாரு. 2011 காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் எதிர்த்து பிரச்சாரம் கூட பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் 2021 தேர்தலில் எல்லா தேர்தலையுமே தனித்து போட்டிட்டு இருக்காரு. அதையும் நம்ம வந்து குறிப்பிடணும். நான் முதல்ல டிஎம்கே சொன்ன மாதிரி தான், அண்ணன் ஸ்பீச் கேட்டுகிட்டே இருக்கலாம். அவரோட தமிழ் உச்சரிப்பெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஆசைப்பட வைக்கும், எப்படா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட அந்த பாட்டெல்லாம் போடுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல ஒரு முக்கியமான பாட்டு வந்து வட்ட வட்ட பாறையில நீங்க பாடின வெர்ஷன். தமிழ் உச்சரிப்பு வந்து கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் தான் சீமான் அவர்களும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்கும் கிடுக்கு தாலும் சொரண கெட்ட மாமம் பொண்ணே சொரண கெட்ட மாமம் பொண்ணே சோரனுக்கு வேணாங்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. நான் கண்டென்ட் போடுறதில்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடியே நிறையா வீடியோலாம் போட்டு நிறையா கிரிஞ்செல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சும்மா ட்ரை பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய வீடியோவும் நான் மேக் பண்ண முடியும். ரைட், ஓகேங்க, டாடா, பை பாய்.